நம்ம தமிழ் சினிமாவே இப்ப மறந்து போன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா அது இந்த ஹீரோயின்ஸ்க்காக போடப்பட்ட என்ட்ரி சாங் தாங்க. ஒரு காலத்துலலாம் இந்த ஹீரோயின் இன்ட்ரோ சாங்ஸ்க்குன்னு தனி செட் ஆஃப் ஒரு ஆடியன்ஸே இருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போ எல்லாம் ஹீரோயின்ஸை ஒரு படத்துல ஒரு பாட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்றாங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்குன்னு ஒரு கேரக்டர் வச்சு அவங்களுக்குன்னு தனியா ஒரு இன்ட்ரோ சாங் வச்சிருப்பாங்க. அந்த ஒரே ஒரு சாங்லயே பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின் யாரு, அந்த ஹீரோயினோட கேரக்டர் எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்க என்ன வேலைக்கு போறாங்க அப்படின்னு ஒரு ஹீரோயினோட ஃபுல் பயோடேட்டாவையும் அந்த ஒரே ஒரு சாங்லயே சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே அந்த ஹீரோயின் கேரக்டரை நம்ம ரொம்ப கனெக்ட் ஆகி அந்த படத்தை நம்ம ரொம்ப ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். அப்படி நம்ம ரொம்ப ரசிச்சு பார்த்த ஹீரோயின் கேரக்டருக்காக போடப்பட்ட இன்ட்ரோ சாங்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் தான் உங்க சாண்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 2000 ரிலீஸ் ஆன கண்டு கொண்டேன் மூவில நம்ம இசைப்புயல் ஏஆர்ரஹ்மான் அவரோட மியூசிக்ல ஐஸ்வர்யா ராய் அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த பிளசன்டான இந்த சாங். என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். இந்த சாங்குக்கு பாத்தீங்கன்னா நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் சாதனா சர்கம் அவங்களோட மெஸ்மரைசிங்கான வாய்ஸ்ல இந்த சாங்கை ரொம்பவே அருமையா பாடியிருப்பாங்க. என்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை, நான் நட்டதும் ரோஜா என்றே பூக்கணும். இதுல நெக்ஸ்டா 1997 ரிலீஸ் ஆன மின்சார கனவு மூவில நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மேஜிக்கலான மியூசிக்ல கஜோல் அவங்களுக்காக போடப்பட்ட இந்த சூப்பரான இன்ட்ரோ சாங். இந்த சாங்குக்கு நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் சுஜாதா மோகன் அவங்களோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல இந்த சாங் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா பாடி கலக்கியிருப்பாங்க. இதுல அடுத்ததா நிறைய பேரோட ஸ்கூல் ஆனுவல் டேஸ்ல இந்த சாங் இல்லாமலேயே இருக்காது. அப்படி 2007 ரிலீஸ் ஆன குரு மூவில நம்ம ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட அமேசிங்கான மியூசிக்ல ஐஸ்வர்யா ராய் அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த வைபான இந்த சாங். நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்களோட முத்தான வரிகள்ல சிங்கர் ஸ்ரேயா கோஷல் அவங்களோட மேஜிக்கலான வாய்ஸ்ல இந்த சாங்கை ரொம்பவே பியூட்டிஃபுல்லா பாடி கலக்கியிருப்பாங்க. சிங்கர் ஸ்ரேயா கோஷல் அவங்க பண்ண சாங்ஸ்லயே இந்த சாங் அவங்களுக்கு ஒரு ஐகானிக்கான சாங்னே சொல்லலாம். இதுல நெக்ஸ்டா 2000 ரிலீஸ் ஆன குஷி மூவில நம்ம தேனிசை தென்றல் தேவா அவர்களோட மியூசிக்ல நம்ம ஜோதிகா அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த சூப்பரான சாங். இந்த சாங்குக்கும் நம்ம வைரமுத்து அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் ஹரிணி அவங்களோட கிரேஸ்ஃபுல்லான வாய்ஸ்ல இந்த சாங்கை ரொம்பவே அருமையா பாடி கலக்கியிருப்பாங்க. இந்த சாங்கும் நிறைய பேரோட ஸ்கூல் காலேஜ் ஆனுவல் டேஸ்ல பர்ஃபார்ம் பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இதுல அடுத்ததா 2006 ரிலீஸ் ஆன உனக்கும் எனக்கும் மூவில நம்ம மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் த்ரிஷா அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த கியூட்டான லவ்வபிள் சாங். நீயும் போகாதே உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. இந்த சாங்குக்கு நம்ம மறைந்த லிரிசிஸ்ட் நாமுத்துக்குமார் அவர்கள் தான் ரொம்பவே வர்ணிச்சு லிரிக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாரு. சிங்கர் சங்கர் மகாதேவன் அவர்களோட பவர்ஃபுல்லான வாய்ஸ்ல இந்த சாங் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா பாடி கலக்கியிருப்பாரு. இதுல நெக்ஸ்டா 2004 நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஐகானிக் மூவியான கில்லி மூவில மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் அவர்களோட கோல்டன் டேஸ்ல த்ரிஷா அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த ஸ்வீட்டான இந்த இன்ட்ரோ சாங். இந்த சாங்க்கு நம்ம லிரிசிஸ்ட் பாவிஜி அவர்கள் தான் ஒவ்வொரு வரிகளையும் அப்படியே செதுக்கி இருப்பாருன்னே சொல்லலாம். சிங்கர் சுனிதி சாவுகன் அவங்களோட ஸ்வீட்டான வாய்ஸ்ல இந்த சாங்கை ரொம்பவே ஸ்வீட்டா பாடி கலக்கியிருப்பாங்க. இதுல அடுத்ததா 1992 ரிலீஸ் ஆன ரோஜா மூவில நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஃபர்ஸ்டா மியூசிக் பண்ணி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியவே அதிர வச்ச ரோஜா மூவில மதுமிதா அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த ஐகானிக்கான இந்த சாங்.
சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. இந்த சாங்குக்கு நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் மின்மினி அவங்களோட சோல்ஃபுல்லான வாய்ஸ்ல இந்த சாங்கை எத்தனை தடவை கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த அளவுக்கு சூப்பரா பாடியிருப்பாங்க. வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை. என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. இதுல நெக்ஸ்டா 2003 ரிலீஸ் ஆன காக்க காக்க மூவில நம்ம மெலடி கிங் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட ஒண்டர்ஃபுல்லான மியூசிக்ல நம்ம ஜோதிகா அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த மேசிவான இந்த சாங். ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே. இந்த சாங்குக்கு நம்ம லிரிசிஸ்ட் தாமரை அவர்கள் ஒரு அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி இந்த பாடல்ல வர வரிகள்லாம் எழுதியிருப்பாங்க. சிங்கர் கார்த்தி அவர்களோட மேஜிக்கலான வாய்ஸ்ல இந்த சாங் ரொம்பவே மெலோவா பாடி கலக்கியிருப்பாரு. எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும் முதலாம் பார்வையிலே. முதல் பார்வையிலே மனதை. இதுல அடுத்ததா 2000 ரிலீஸ் ஆன அலைப்பாயுதே மூவில நம்ம ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஷாலினி அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த சூப்பரான இந்த சாங். இந்த சாங்குக்கு நம்ம வைரமுத்து அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் மகாலட்சுமி ஐயர், வைஷாலி சமந்த், ரிச்சா சர்மா அப்படின்ற 3 சிங்கரை சேர்ந்து இந்த சாங்கை ரொம்பவே அருமையா பாடியிருப்பாங்க. இதுல அடுத்ததா 99ல ரிலீஸ் ஆன பூவெல்லாம் கேட்டுப்பார் மூவில நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ஜோதிகா அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த பியூட்டிஃபுல்லான இந்த இன்ட்ரோ சாங். இந்த சாங்குக்கு பழனி பாரதி அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவங்களோட கிரேஸ்ஃபுல்லான வாய்ஸ்ல இந்த சாங்கை ரொம்பவே மெல்டிங்கா பாடி கலக்கியிருப்பாங்க. இதில் நெக்ஸ்டா 1994ல ரிலீஸ் ஆன மே மாதம் மூவில நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஆக்ட்ரஸ் சொனாலி குல்கர்னி அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த மேக்னெட்டிக்கான இந்த சாங். இந்த சாங்குக்கு நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் ஷோபா சங்கர் அவங்களோட வாய்ஸ்ல இந்த சாங்கை ரொம்பவே பிளசண்டா இருக்கும். இதுல அடுத்ததா 2010ல ரிலீஸ் ஆன தீராத விளையாட்டு பிள்ளை படத்துல நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் 3 ஹீரோயினுக்கும் ஒரே பாட்டுல இன்ட்ரோ கொடுத்து ஒரு தரமான சம்பவம் பண்ணிருப்பாருன்னு சொல்லலாம். ஜன்னல் வந்த காற்றே ஒரு தேநீர் போட்டு தரவா, உன் வீட்டில் வந்து தங்க பின் தோழியை நானும் வர. இந்த சாங்குக்கு நம்ம பா விஜய் அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் ரோஷினி, பிரியா அண்ட் ஹிம்சினி இவங்க 3 பேரும் இந்த சாங்கை ரொம்பவே சூப்பரா பாடி கலக்கியிருப்பாங்க. ராணி பொண்ணு என் மேலவே கதை கண்ணு கேட்டு வரது மாப்போட காத்து கிடக்கு ஆப்பு. நம்ம யுவன் அவர்கள் இந்த ஒரே ஒரு சாங்லயே பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷன்ல மெலடி, ஒரு போர்ஷன்ல ரேப், இன்னொரு போர்ஷன்ல தர லோக்கல் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆன வேரியேஷன் பண்ணி யுவன் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருப்பாருன்னே சொல்லலாம். இதில் நெக்ஸ்டா 2005ல ரிலீஸ் ஆன மலை மூவில நம்ம மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் ஸ்ரேயா சரண் அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த சாங். இந்த சாங்குக்கு நம்ம வைரமுத்து அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் கல்பனா அண்ட் கிரேஸ் சித்ரா அவங்க இந்த சாங்கை ரொம்பவே கிரேஸ்ஃபுல்லா பாடி கலக்கியிருப்பாங்க. இதில் நெக்ஸ்டா 99ல ரிலீஸ் ஆன அமர்கலம் மூவில நம்ம மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் அவர்கள் ஷாலினி அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த அமேசிங்கான இந்த இன்ட்ரோ சாங். இந்த சாங்குக்கு நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. இந்த சாங்கை ஆக்டர் ஷாலினி அவங்களே அவங்களோட வாய்ஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடி கலக்கியிருப்பாங்க. இதுல அடுத்ததா 2005ல ரிலீஸ் ஆன கஜினி மூவில மெலடி கிங் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் அசீனா அவங்களோட இன்ட்ரோக்காக செம்ம ராக்கிங்கா போட்டு கொடுத்த இந்த இன்ட்ரோ சாங். நீ அசப்புற அசப்புற அசப்புல நல்லா
இந்த சாங்குக்கு லிரிசிஸ்ட் தாமரை அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. சிங்கர் அனுபாமா அவங்களோட ஒண்டர்ஃபுல்லான வாய்ஸ்ல இந்த சாங்கை ரொம்பவே வைபா பாடி கலக்கியிருப்பாங்க. இதுல அடுத்ததா 2009 ரிலீஸ் ஆன கந்தசாமி மூவில நம்ம மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி அவர்கள் ஸ்ரேயா சரண் அவங்களோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த மேசிவான இந்த இன்ட்ரோ சாங். இந்திய பொண்ணு தாங்கோ இட்டாலி கண்ணு தாங்கோ நான் ஒரு மின்னல் தாங்கோ. இந்த சாங்குக்கு லிரிசிஸ்ட் விவேகா அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. சிங்கர் ரீட்டா அவங்களோட ராக்கிங்கான வாய்ஸ்ல இந்த சாங்கை ரொம்பவே மெல்லோவா பாடி கலக்கியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவே இப்போ மறந்து போன ஹீரோயின்காக போடப்பட்ட இன்ட்ரோ சாங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இதில் உங்களோட ஃபேவரட்டான ஹீரோயின் இன்ட்ரோ சாங் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்ட சாங்ஸ் பற்றி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னும் நிறைய ஹீரோயின் இன்ட்ரோ சாங் இருக்கு. அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கீழே பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றியும் கூடிய சீக்கிரம் வீடியோ போட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.